தற்போதைய அண்மை செய்தி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை பாலமேட்டில் 16ஆம் தேதி விமரிசையாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாட்டு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான நேரடி விவரங்களோடு களத்திலிருந்து நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் சல்மான். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சல்மான். பொங்கல் பண்டிகை என்றாலும் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் முதலில் ஞாபகத்துக்கு வருவது மதுரையில் நடக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள். அதிலும் குறிப்பாக பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகள் 16ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு நடைபெற்று வருகிறது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு 15ஆம் தேதியும், உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு என்பது 16ஆம் தேதியும், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்பது 17ஆம் தேதியும் நடைபெறுவது. இந்த நிலையில்தான் பாலமேடு பகுதியை பொறுத்த மட்டிலும் 16ஆம் தேதி நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாட்டு பணிகளானது தீவிரமடைந்திருக்கிறது. இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டை பொறுத்த மட்டிலும் பல நூற்றாண்டு காலமாக நடைபெறக்கூடிய பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு போட்டி பொது மகாலிங்க சுவாமி மடத்து கமிட்டியினரால் இந்த ஆண்டு வரைக்குமாக தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. மற்ற அவனியாபுரம், அலங்காநல்லூர் போன்ற போட்டிகள் எல்லாம் அரசு சார்பில் நடத்தப்பட்டாலும் கூட இந்த போட்டியை பொறுத்த மட்டிலும் முழுவதுமாக கிராம கமிட்டியினருக்கு இணைந்து நடத்தக்கூடிய ஒரு போட்டியாக தான் நடத்தப்பட்டு வருகிறது. இதனால் இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த மட்டிலும் இந்த போட்டி நடைபெறுவது என்பதை ஒரு வாரத்திற்கு முன்பாகவே திருவிழா கோலம் பூணக்கூடிய ஒரு பகுதியாக தான் பாலமேடு காணப்படும். இந்த நிலையில்தான் அந்த வாடிவாசல் மற்றும் அந்த பார்வையாளர்கள் அமரும் பகுதி உள்ளிட்ட பகுதிகள் முழுவதிலுமாக முன்னேற்பாட்டு பணிகளானது தீவிரமடைந்திருக்கிறது. நாம் தற்பொழுது ஒளிப்பதிவாளர் சந்தானம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பகுதி என்பது பாலமேட்டை பொறுத்த மட்டிலும் நிரந்தரமாக பார்வையாளர் அமரும் பகுதி இருக்கும். அந்த பகுதியில் முன்னேற்பாட்டு பணிகளானது நடத்தக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இந்த பகுதி என்பது மஞ்சமலை ஆறு பகுதியில் தான் நீண்ட நெடிய தூரத்திற்காக இருக்கக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டு களமாக பாலமேடு ஜல்லிக்கட்டு களம் இருக்கும். 3 போட்டிகள் நடைபெறக்கூடியதில் அதிக நீண்ட தூரம் இருக்கக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டு களமாக தான் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி அந்த களமானது இருக்கும். அதே போன்று வாடிவாசலை பொறுத்த மட்டிலும் அந்த மஞ்சமலை ஆற்றினுடைய மஞ்சமலை துணை என்ற அந்த கோவிலுடைய பொது மகாலிங்க சுவாமியுடைய கோவில் அந்த பகுதியிலே வாடிவாசல் நிரந்தர வாடிவாசலாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். அதனால் இந்த பகுதியை பொறுத்த மட்டும் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்கு உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கூட ஏராளமான பார்வையாளர்களும் வருகை தருவார்கள். அதே போன்று நீண்ட நெடிய தூரம் இருப்பதன் காரணமாக அதிக நேரம் அந்த காளைகளும் விளையாடும் மாடுபிடி வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் விடுக்கும் ஒரு களமாக இருப்பதன் காரணமாக இந்த போட்டி பார்ப்பதற்கே மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதால் ஏராளமானோரும் வருகை தருவார்கள். இந்த நிலையில்தான் முன்னேற்பாட்டு பணிகளாக நீங்க நேரடியாகவே பார்க்கலாம். ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்காக 2 புறங்களிலுமே பார்வையாளர்கள் இருக்கக்கூடிய 2 புறங்களிலுமே இரும்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று முழுவதுமாக சவுக்கு கம்புகளால் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து அந்த காளைகள் சேகரிக்கும் பகுதி, அதே போன்று காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை செய்யக்கூடிய பகுதி உள்ளிட்ட பகுதிகளிலும் கூட முழுவதுமாக தடுப்புகள் அமைக்கும் பணிகளானது நடைபெற்று வருகிறது. 16ஆம் தேதி நடைபெறக்கூடிய போட்டிற்கு தற்போதிலிருந்து அந்த முன்னேற்பாட்டு பணிகளானது நடைபெற்று வருகிறது. அதே போன்று இந்த போட்டி நடைபெறும் போது காளைகள் செல்லும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திறந்த வெளியில் இருக்கக்கூடிய கிணறுகளில் விழுந்து அந்த காளைகளுக்கு காயம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக திறந்த நிலையில் கிடக்கக்கூடிய அந்த கிணறுகளை கூட பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு அது மூடும் பணிகளானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் அந்த பொது மகாலிங்க சுவாமி மடத்து கமிட்டியுடைய நிர்வாகி இருக்காங்க, அவங்ககிட்ட தலைவர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். போட்டிக்கான இந்த ஏற்பாடுகள் என்னென்ன பண்ணிருக்கீங்க, என்ன மாதிரி பரிசு இருக்கும், இந்த போட்டியோட பாரம்பரியம் எந்த அளவுக்குங்க? பாரம்பரியம் 1930 காலத்துல பாலமேடு வடக்கு தெருவில் செல்லத்தம்மன் கோயில்ன்றது கட்டப்பட்டுச்சு. அந்த கோயில் கட்டி முடிஞ்ச உடனே வடக்கு தெரு மகாசபை 10 சமுதாயத்தை சேர்ந்து வடக்கு தெரு மகாசபை என்ற ஒரு கட்டடத்தை கட்டுறாங்க. அந்த கட்டடத்தை கட்டி மீத உள்ள அந்த கல் செங்கல் அப்படி எல்லாம் கல் மிச்சம் இருக்கனால சரி இதை என்ன செய்வோம்னா ஏற்கனவே கணக்குல ஒரு மாடு, நம்ம ஜல்லிக்கட்டு மாடு ஒரு மாடு கணக்குல இறந்த மாடு கணக்குல புதைச்சு இருக்காங்க மட்டா காளைன்னு. அந்த காளையோட நினைவாகவும் நம்ம வடக்கு தெருவோட பாரம்பரியத்துக்காகவும் அந்த மீத இருக்க செங்கல் கல்லெல்லாம் வச்சு கட்டப்பட்ட 1930-32 காலங்களில் அந்த வாடிவாசல் கட்டப்பட்டது. இன்னும் ஒரு 5 ஆண்டு காலங்களில் இது 100வது விழா பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறதுக்கு எங்கள் பாலமேடு ஜல்லிக்கட்டு மேடை தயாராக இருக்கு.
இப்போ என்ன மாதிரியான பரிசுகள் இருக்குங்க? முன்னேற்பாட்டு பணிகள்லாம் என்னென்ன பண்ணி வச்சு? முன்னேற்பாடுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கு. வர்ற மக்களுக்கும் சரி, காளை மாடுகளுக்கும் சரி, மாடு பிடிக்க வர்ற வீரர்களுக்கும் சரி, எல்லாமே அரசு சார்பாக எல்லா சிறப்பான வேலையெல்லாம் பண்ணிக்கிருக்காங்க. அதே மாதிரி நாங்களும் மடத்து கமிட்டியின் சார்பாக மற்ற வர்ற முக்கியஸ்தர்களுக்கும் ஊர் பெரியவங்களுக்கும் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண முக்கியமான அதிகாரிகளுக்கும் வர்றவங்களுக்கும் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு மேடையெல்லாம் அமைச்சு கொடுத்து எல்லாம் சிறப்பாக பண்ணி வச்சிருக்கோம். எத்தனை காளைகள் அவுக்கிற மாதிரியான ஏற்பாடுகள் இருக்கு? கடந்த 965 காளைகள் அவுக்கப்பட்டது. மழையின் காரணமா கொஞ்சம் அவுக்க முடியல. இந்த வட்டம் இயற்கை ஒத்துழைச்சி எல்லாம் பண்ணா 1000 மாட்டு குறையாம அவுப்போம்ன்ற நம்பிக்கை இருக்கு. நிச்சயமாகவே இந்த ஆண்டு பரிசை பொறுத்த மட்டிலும் விவசாயிகள் மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வகையிலாக முதல் இடம் பிடிக்கக்கூடிய மாடுபிடி வீரர், அதேபோன்று காளையுடைய உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்படுகிறது. அதேபோன்று நாட்டு மாடு உள்ளிட்டவைகள் கூட பரிசாக வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஒட்டுமொத்தமாக பாலமேடு ஜல்லிக்கட்டை பொறுத்த மட்டிலும் மிகப்பெரிய நீண்ட நெடிய தூரம் இருக்கக்கூடிய ஆடுகளம் என்பதால் போட்டியை பார்ப்பதற்கும் மிகப்பெரிய சுவாரஸ்யம் இருக்கும். அதேபோன்று கிராமத்தை ஒட்டிய அதிக அளவிற்கான பொதுமக்கள் வருகை தரக்கூடிய உற்சாகம் மிகுந்த போட்டியாகவும் இருக்கும். அதேபோன்று போட்டியில் பங்கேற்கக்கூடிய அனைத்து போட்டியாளர்களுக்கும், மாடுபிடி வீரர்கள், காளை உரிமையாளர்களுக்கும் தங்க நாணயம் உள்ளிட்ட கட்டில், அதேபோன்று பிரிட்ஜ், சைக்கிள் உள்ளிட்ட அனைத்து பரிசு பொருட்களும் கூட வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 16ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்காக ஒட்டுமொத்த மதுரை மாவட்டம் இல்லாமல் உலகமே காத்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். சிகாமணி, உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கான களம் தயாராகி கொண்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களோடு நேரலையில் இணைந்தமைக்கு நன்றி சல்மான்.